ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருப்பாராக. ஆமென். 119 சங்கீதம் 103 வசனத்தை வாசித்து நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் சலிப்பு தட்டாதது. ஆண்டுடைய வார்த்தையை வாசித்தாலும் சரி, கேட்டுட்டே இருந்தாலும் சரி, அல்லது அதை குறித்து நாம் பேசி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நாளும் மனசில் ஓயாமல் இதை நான் வாசிச்சுட்டே இருக்கிறேனே, ஓயாமல் இந்த வசனத்தையே நான் கேட்டுட்டு இருக்கேனே, ஓயாமல் இந்த வசனத்தையே நான் பேசிகிட்டு இருக்கேனேன்னு சொல்லி இதுவரை ஒருவர் கூட சொன்னதே இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நிறைய பழமொழி தெரியும், அப்படிதானோ? பழக பழக பாலும் புளிக்கும் அப்படிமா. ஆனால் இந்த வேதத்தோடு நாம் பழக ஆரம்பித்து கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். நீங்கள் சில ரட்சிக்கப்பட்டு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20, 25, 30 அல்லது புதிதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். இந்த வேதம் உங்கள் கரத்தில் இருக்கும் போதும், இந்த வேதத்தை நீங்கள் அமர்ந்து வாசிக்கும் போதும் அது உங்களுக்கு இனிமையான ஒரு உணர்வை தந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் யோசிக்காமல் நம்ம சொல்லுவோம், ஆம். அல்லேலூயா. ஒரு நாள் நான் ஏன் பைபிள் ஓயாமல் வாசிக்கணும் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை. அப்படி தான் நம்ம எல்லோரும் சாட்சி என்ன செய்வோம், சொல்லிகிட்டே இருப்போம். விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஆனால் நமக்கு பைபிள் அப்படி இல்லை. 40 நாள் சிறப்பு ஜெப நாட்கள், அதில் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். மற்ற நாட்களில் நீங்கள் வேதத்தை வாசிக்காமல் இருங்கள் என்று யாரும் என்ன செய்ய போகிறதில்லை, சொல்ல போகிறதில்லை. தொடர்ந்து என்ன செய்யுங்க, வேதத்தோடு இணைந்திருங்கள், வேதத்தை என்ன செய்யுங்க, வாசிங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் ஆண்டவர் ஒரு இனிமையான அனுபவத்தை வைத்திருக்கிறார். அதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை. இது ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகம் அல்ல, அல்லது ஏதோ கற்பனை கதாபாத்திரங்களை குறித்ததான கதைகள் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல, அல்லது அறிவு சார்ந்த தகவல்களை தெரியப்படுத்தும் ஒரு புத்தகம் அல்ல, நீதி கதைகளை போதிக்கும் ஒரு புத்தகம் அல்ல. ஹல்லேலூயா. மனிதர்களுக்காகவே தேவன் எழுதி கொடுத்த ஒரு மகத்தான புத்தகம். மனதை மாற்றுகிற, வாழ்வை மாற்றுகிற, மறுரூபப்படுத்துகிற ஏராளமான காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு முறையும் இது புதிதாக இருக்கிறது, இனிதாக இருக்கிறது. என்னைக்காவது யாராவது, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பைபிளில் இருந்தே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க, வேறு எதுலையாவது இருந்து பேசுங்க பாஸ்டர், பைபிளில் இருந்து பேசி பேசி கேட்டு எங்களுக்கு போர் அடிச்சிட்டுன்னு சொல்லி உலகத்தில் எந்த சபையிலாவது யாராவது ஒருவர் சொல்லி இருப்பார்களா? இதுவரைக்கும் ஒருத்தர் சொன்னதே இல்லை, சொல்ல போகிறதும் இல்லை. அல்லேலூயா. வசனத்தையே எப்போ பார்த்தாலும் எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்களே, வேறு எதுவுமே உங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதில் என்ன இருக்குது, ஒரு இனிமை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. உம்முடைய வேதம் அது என் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. வேதம் எப்படிப்பட்டதான், என் மனசு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு காரணமே உம்முடைய வார்த்தை தான். பரிசுத்தவான்களுடைய அனுபவம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் சமாதானமாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அதற்கு பின்பாக இருந்து செயல்படுவது கர்த்தருடைய வார்த்தை. அதனால் அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருக்குது, இனிமையாக இருக்குது. எரேமியா சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் அதை நான் என்ன செஞ்சேன், உட்கொண்டேன். அல்லேலூயா. அது எனக்கு இனிமையாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கர்த்தருடைய வார்த்தையில் பலதரப்பட்ட காரியங்கள் நமக்கு வழங்கப்படுகிறது. எப்படி ஒரு விருந்து சாப்பிடும்போது அதில் அறுசுவை இருக்கிறதோ, ஆமென், அதை போல இந்த வேதத்தில் உள்ள தேவனுடைய வார்த்தையில் பல காரியங்கள் இருக்குது. இதில் எப்போவுமே ஆசீர்வாதங்கள் மாத்திரம் நமக்கு நேரம் வர்றதில்லை, வாக்குத்தத்தங்கள் மாத்திரம் இந்த வேத வசனத்தில் இல்லை, வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது.
ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஆலோசனை என்ன செய்யுது? இருக்கிறது. எச்சரிப்புகளும் இருக்கிறது. கடிந்து கொள்ளுதலும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதா இது இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை இனிதான் செய்து இருக்கு. ஏன்னா இதனுடைய ஆசிரியர் ஆவியானவர். இந்த வேத வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் தான். ஆகவே அவர் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அவர் ஊடுருவும் போது இந்த வார்த்தையின் மூலமாக தான் அவர் என்ன செய்கிறார்? ஊடுருவுகிறார். ஆகவே தேனிலும் தேனிலும் இது எப்படி இருக்கு? மதுரமாக இருக்கிறது. எப்படி ஒரு தேனை அன்னைக்கு யோனத்தான் விடாய்த்திருந்த போது அந்த தேன் கூட்டிலிருந்து எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டோன்னு அவன் கண்ணு தெளிந்ததோ, அதை போல் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய கண்கள் தெளிவடைகிறது, நம்முடைய மனக்கண்கள் திறக்கிறது, தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறோம், அவர் யார் என்பதை நாம் அறிய முடிகிறது, அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை புரிய முடிகிறது. இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார், செய்ய போகிறார், இவைகளை அறிய அறிய இந்த வேதம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செய்து இருக்கு. ஆமென். டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குறிப்பிட்ட செமஸ்டருக்கு அல்லது அந்த குறிப்பிட்ட வருடத்திற்கு மட்டும்தான் அந்த புக்கை என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அதுக்கப்புறம் அது அவுடேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அது அவர்களுக்கு தேவை இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதின எந்த புத்தகமாக இருந்தாலும் அந்த புத்தகத்தை ஒரு தடவை அல்லது 2 தடவை என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ கருத்து செறிவு அது நிறைந்ததாக இருந்தாலும் அது எங்கே போயிடும்? செல்ஃபுக்கு போயிடும். அது லைப்ரரிக்கு என்ன செஞ்சிடும்? போயிடும். அல்லது நம்ம டேபிள் அது பாட்டு தூங்கிட்டு என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் இந்த வேதம் அப்படி அல்ல. நான் போன வருஷம் ஒரு தடவை முழுமையாக என்ன செஞ்சிட்டேன்? வாசிச்சிட்டேன். அதனால் இந்த தடவை நான் அதை என்ன செய்ய போகிறதில்ல, வாசிக்க போகிறதில்லை அப்படி நம்ம என்றைக்குமே என்ன செஞ்சதில்லை, சொல்லவே முடியாத அளவுக்கு எத்தனை முறை வாசித்தாலும் ஆவியானவர் இதிலிருந்து வித்தியாசமாய் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். எங்களுக்கு வேதாகம கல்லூரியில் ஆசிரியராய் பணியாற்றின பாஸ்டர் ஜெயபாலன் என்கிற தேவ மனிதர் அவங்க சொல்லுவாங்க, என் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வேதத்தை நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? வாசிச்சுட்டு இருக்கிறேன். 70+ இன்னைக்கு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்க எத்தனை முறை இந்த வேதத்தை வாசிச்சிருக்காங்க பார்த்தா 70க்கும் அதிகமான முறை வாசிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்து கேட்டால் 70 தடவைக்கு மேலே வாசிச்சிட்டிங்களா பாஸ்டர், இன்னும் அது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன தான் சொல்லுவாங்க? டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் 100க்கும் அதிகமான முறை வேதாகமத்தை என்ன செய்திருக்கிறார்? வாசித்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் அதிகமாக அவர் முழங்காலில் நின்று என்ன செய்திருக்கிறார்? வாசித்திருக்கிறார். ஜார்ஜ் முல்லர் அவர்களே இந்த வேதத்தை அமர்ந்து வாசிக்கிறதே பெரிய காரியமாக இருக்கும்போது நீங்கள் முழங்காலில் நின்று வாசிச்சிருக்கீங்களே, இதனுடைய பின்னணியம் என்ன அப்படின்னு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா இந்த வேதத்தின் மகத்துவங்கள் அவ்வளோ மகிமை பொருந்தினதாக இருக்கிறபடினால நான் எப்படி வாசிக்கிறேன்? முழங்காலில் நின்று வாசிக்கிறேன் அப்படிதான் அவர் சொல்லுவார். சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வேதம் அது எனக்கு பிரியமாக இருக்கிறதுனால நாள் முழுவதும் என் தியானம். நாள் முழுவதும். ஆமென். அந்த நாள் முழுவதும் வேறு வேலையே இல்லையா? எஸ், லாட் ஆஃப் ஒர்க்ஸ் தேர். நிறைய வேலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் உங்கள் வேதத்தில் எனக்கு ரொம்ப இஷ்டம், உங்கள் வார்த்தை மேலே எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா அது என் லைஃபுக்கு டேஸ்டியாக இருக்குது, என் வாழ்க்கையில் அது ரொம்ப இனிமையான அனுபவங்களை எனக்கு தருகிறது. அதனால் நாள் முழுவதும் நான் என்ன செய்கிறேன்? அதையே தியானிக்கிறேன். முதல் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வெறுமனே தியானம் சொல்லலை, எப்படி போட்டிருக்கு? பிரியமா, ஆசையா. அப்போ யாரால இந்த ஆசையா அப்படிங்கிற லெவலுக்கு வர முடியும்னா அதை டேஸ்ட் பண்ணவங்களால மட்டும்தான். லட்டு இனிக்கும் சொல்லிகிட்டே இருந்தால் யாருக்கு தெரியும் இனிக்கும்னு? எல்லாரும் சொல்கிறாங்க லட்டு ஒரு ஸ்வீட்டோட வகை, அதனால் அது என்ன செய்யும்? இனிக்கும். ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையிலே தெரியும், ஆமாம் லட்டு உண்மையிலே என்ன செய்யுது? இன்னைக்கு அப்போ வேதத்தை அதை குறித்த மகத்துவங்களெல்லாம் அறிந்தவர்களும் புரிந்தவர்களும் திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம கேட்கும்போது அது ஒரு நமக்கு தகவலாகவே என்ன செய்யும்?
இருக்கும். ஆனால் அந்த மகத்துவத்தை நாம் என்னைக்கு தனிப்பட்ட விதத்தில் ருசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் புரியும். ஆகா, அவர்கள் சொன்னது கொஞ்சம், ஆனால் இப்போ நான் அனுபவிக்கிறது அதிகம். இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கவனித்து பாருங்கள், சாக்லேட்ஸ் அதிகமாக நினச்சிவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படிதானா? சாக்லேட் சாப்பிட்றதுல என்றைக்காவது சின்ன பிள்ளைகள் இன்றைக்கி 5 சாக்லேட் நான் சாப்பிட்டேன், அதனால் மம்மி எனக்கு இந்த 6வது சாக்லேட் வேண்டாம் அப்படி சொல்லியிருக்கான். காலையில் 2 சாப்பிட்டாலும், மதியம் 2 சாப்பிட்டாலும், சாயங்காலம் 2 சாப்பிட்டாலும், ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஒளிச்சே வச்சுருந்தாலும் திறந்து போய் என்ன செஞ்சிடும், எடுத்து சாப்பிட்ரும். எத்தனை கொடுத்தாலும் என்ன செஞ்சிகிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆமேன். எனக்கு போதும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு பிள்ளையும் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சதே இல்லை, சொன்னதே இல்லை. ஏன் சொன்னதே இல்லை அப்படின்னா, அந்த டேஸ்ட் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப இஷ்டம். எத்தனை தடவை கொடுத்தாலும், எத்தனை பேர் கொடுத்தாலும், எந்த நேரம் கொடுத்தாலும் அது வாங்கி சாப்பிட்ரும். ராத்திரின்னு அது என்ன செய்யாது, பார்க்காது. இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு என்ன செய்யாது, சொல்லாது. அல்லேலூயா. பல்லே என்ன நான் என்ன செய்யலை, விளக்கலை அப்படிங்கிறத அது பார்க்காது. கிடைக்குதா வாங்கி டபக்குன்னு வாயில் போட்டுரும். புரியுதா உங்களுக்கு? இதை மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம், எத்தனையோ மக்கள் இனங்களுக்கு, பல மொழிகளை பேசுகிற மக்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் இந்த வேதாகமம் இல்லை. அவங்களால இந்த வேதத்தை என்ன செய்ய முடியாது, நாம் பெற்று வாசிப்பது போல் அவங்களால என்ன செய்ய முடியாது, வாசிக்கவே முடியாது. இன்னும் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்படாத பல மொழிகள் என்ன செய்யுது இருக்கு. வேதத்தின் ஒரு வசனம் கூட மொழிபெயர்க்கப்படாத நிறைய மொழிகள் பேசுகிற மக்கள் இனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ நமக்கு கிருபையா ஆண்டவர் இந்த வேதத்தை நாம் பேசுகிற தாய்மொழியில் அவர் நம்ம கையில் கிடைக்க செய்திருக்கும் போது இதை எவ்வளோ டேஸ்டியாக ஃபீல் பண்ணி நம்ம வாசிக்கணும். நம்ம இன்னும் காலையில் சொன்ன பைபிள் படி, தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள் படி, டெய்லி பைபிள் படி. அல்லேலூயா. இப்படியே சொல்லி சொல்லி பைபிள் படிக்கிற ஒரு ஆளாக நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்கள், இருக்கவே கூடாது. இந்த வேதத்தை கர்த்தர் எழுதி கொடுத்து அதை அவங்க எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து அது இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டு இதற்காக எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை கிரயமாக செலுத்தி தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் தியாகம் பண்ணி தங்களுடைய சொத்துக்களெல்லாம் விற்று இதற்கு ஆமேன் இன்றைக்கி நம்ம கையில் கொடுப்பதற்கு அவங்க பிரயாசப்பட்டு இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுருக்கும்போது நம்ம இதை ஒரு நாள் அற்பமாக நினச்சிக்கூடாது, நினைக்கவே கூடாது. இந்த வேதத்தில் உள்ள வல்லமை அது நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது தான் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ நீங்கள் எப்பவும் ஆவியானுடைய உதவியோடு வாசிக்கணும். வேதாகமத்தை கையில் எடுத்து வாசிக்கும் போது கடமைக்காக என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. அல்லது சொல்லிட்டாங்களே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக வாசிக்கணுங்கிற கட்டாயத்திற்காக வேதத்தை என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது. இதை எழுதி ஆவியானவர் நம்ம கையில் கொடுத்ததுனால ஜெபத்தோடு வாசிக்கணும். கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்கிற ஜெபத்தோடு வாசிக்கணும். ஆவியானவரே இன்னைக்கு நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இந்த வசனம் எனக்கு இனிதாக இருக்க என்னோடு நீர் பேசும். அல்லேலூயா. என் ஆத்மாவுக்கு அது பலனாய் மாற எனக்கு ஒரு வார்த்தையை தாரும். ஆமாம், நம்ம உட்கார்ந்து பேசினால எதை தான் பேசணும், வசனத்தை. 4 விசுவாசிகள் நீங்கள் கூடினால் நீங்கள் இன்னைக்கு காலையில் வாசித்த வேத பகுதியை குறித்து டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புரியாத வேத பகுதிகளை குறித்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், நீங்கள் பேசணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணின வசனங்களை ஒரு தடவை உட்கார்ந்து என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள். இது வரைக்கும் எத்தனை வசனங்களை நீங்கள் மெமரி பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு நாள் உட்காந்து ஒரு பேப்பரில் என்ன செய்யுங்க, இத்தனை வசனங்களை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதை உட்காந்து எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி இனிமையான அனுபவங்கள் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாக இருந்தேன்னா எப்போ இந்த பைபிளை நான் கையில் எடுப்பேன், எப்போ இந்த வேத வசனத்தை நான் என்ன செய்வேன், வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு தனியாத தாகம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், இருந்துகிட்டே இருக்கணும். இது ஏதோ கொஞ்ச நாள் 2 நாள் 1 வாரம் அல்லது குறிப்பிட்ட ஜெப நாட்கள் அதோடு மட்டும் இருந்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூட. கடைசி வரைக்கும் நமக்கு இந்த வாஞ்ச இந்த விருப்பம் நமக்கு என்ன செய்யணும்,
இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்வில் நமக்கு இனிமையை தருகிறது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு இனிமையாக மாற்றுது. இல்லாட்டி நம்ம மற்றவங்களுக்கு ரூடாக இருப்போம், ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்போம், மற்றவர்களுக்கு நம்ம கடினமாக இருப்போம். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்முடைய வாழ்வை மற்றவர்களுக்கு எப்படி மாற்றுது? மிருதுவாக மாற்றுகிறது, நம்முடைய வாழ்வை மெருகேற்றுகிறது, அழகுபடுத்துகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறோம்? மாறுறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளெல்லாம் கேட்டால் நமக்கு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரிச்சர்ட் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன் எதிர்பாராத ஒரு வெடி விபத்தில் சிக்கினார். டைனமைட் என்கிற பவர்ஃபுல்லான அந்த வெடிபொருள் வெடித்ததினால அவர் தன்னுடைய 2 கரங்களையும் இழந்து விட்டார். அவருடைய முகமெல்லாம் சிதைந்து விட்டது. அதனால் 2 கண் பார்வையும் அவருக்கு பறி போயிட்டு. அதிகமாய் தேவனை நேசித்து வேதத்தோடு நேரம் செலவு பண்ணுற ஒரு மனுஷனுக்கு எதிர்பாராமல் நடந்த சோகமான சம்பவம். இப்போ பாருங்கள், இவரால் வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியலை. ஆகவே பிரெய்லி மெத்தடில் பைபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்வையற்றவர்கள் வாசிக்கிற வேதம் அதையாவது நம்ம பயன்படுத்தி வாசிக்கலான்னு தடவி வாசிக்க பார்த்தா செயற்கை கை. ஆகவே இந்த செயற்கை கைனால் அந்த பிரெய்லி பைபிள் என்ன செய்ய முடியல, அவரால் ஃபீல் பண்ணி வாசிக்க முடியல. பயங்கர மனவேதனை அவருக்கு, ரொம்ப சங்கடப்பட்டார். அப்போ பாருங்க, தன்னுடைய உதட்டினாலாவது அந்த தடவி என்ன செய்யலாம், வாசிக்கலாம் என்று அப்படி முயற்சித்த போது இந்த முகம் செதஞ்சதுனால அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட நரம்பு பாதிக்கப்பட்டதினால் அந்த உதடை வச்சு படிக்கும் போதும் ஃபீல் பண்ண முடியல. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கார், இப்படி அப்படி மாற்றி ட்ரை பண்ணும்போது தற்செயல் அவருடைய நாக்கு அதில் பட்டிருக்கு. நாக்கு படும்போது அவரால் சென்சேஷன் பண்ண முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. நாவு, அந்த நாவு படவும் பாருங்க, அவர் அதற்காகவே ட்ரைனிங் எடுத்து அந்த பிரெய்லி பைபிளை படிப்பதற்கு பார்வையற்றவர்கள் கைகளினால் தடவி படிப்பது போல இவருக்கு இப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது. எப்படி தான் படிக்கணும்? நாக்கால நக்கி தான் படிக்கணும். 65 ஆண்டுகள் அவர் பார்வையற்றவராக இருந்திருக்கிறாராம். 65 லாங் இயர்ஸ். இந்த 65 ஆண்டுகளிலே இந்த வேதம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் என்ற வசனத்தின்படி லிட்ரலாக அவர் நாக்கை பயன்படுத்தி வாசிக்கும் போது நாக்கு அறுபட்டு ரத்தம் அடி ஆரம்பிச்சிட்டான். அந்த பைபிளில் இருந்த அந்த கடினத்தன்மை அவருடைய நாக்கெல்லாம் அறுத்துட்டான். ஆனாலும் அது அறுத்தாலும் அதிலிருந்து ரத்தம் வடிந்தாலும் மறுபடி ட்ரை பண்ணி தொடர்ந்து வாசிக்க பழகினார். 4 முறை 65 ஆண்டுகளிலே நாக்கால நக்கி மட்டும் 4 முறை முழு வேதாகமத்தையும் அவர் வாசித்து முடித்தார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருந்துருப்பாங்க பாருங்க, எவ்வளோ கடினமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. பார்வையற்றவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர்களும் வேதத்தை வாசிக்கணுங்கிறதற்காக அவர்களுக்கு உருவாக்கப்பட்ட அந்த பிரெய்லி பைபிளை எத்தனை பார்வையற்றவர்கள் தவறாமல் வாசிக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஆசிரியர், கண் பார்வையற்றவர். ஆனால் அவருடைய லைஃப் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெபிப்பதற்கு இவ்வளோ நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு இவ்வளோ நேரம், டெய்லி எவ்ரிடே ப்ரேயர் டைம். இது என்னுடைய ஜெப நேரம், இது என்னுடைய வேதத்தை வாசிக்கும் நேரம். ஆமென். அவர் வாசிக்கிறது பிரெய்லி தான், பிரெய்லி மெத்தடில் இருக்கிற பைபிள் தான். ஆனால் தவறாமல் வாசிக்கிறாராம். நம்ம பாருங்கள், இன்றைக்கி நம்ம கேட்குறோம், வாய்க்கு அது எவ்வளோ இனிமையாக இருக்குது, அது என் நாவுக்கு எவ்வளோ மதுரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், கேட்குறோம். ஆனால் உண்மையிலே அது நமக்கு இனிமையாக இருக்கிறதா? உண்மையிலே அது நமக்கு மதுரமாக இருக்கிறதா? வேதத்தை வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி எத்தனை பேருக்கு சோம்பேறித்தனம் தெரியுமா? வேதத்தை எடுத்து உட்கார்ந்தா சிலர் சொல்கிறாங்க, எனக்கு தூக்கமாக என்ன செய்யுது வருது. இந்த வேதத்திற்காக எவ்வளோ கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்தா தூக்கமே என்ன செய்யாது. அதுதான் சொல்கிறது, பைபிள் வாசிக்கும் போது தூங்குகிற ஆட்கள் கண்டிப்பாக முழங்காலில் நின்று வாசிங்க, தூக்கம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. பைபிளை வாசிக்காமலே நம்ம காலத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கர்த்தருக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுத்து ஆகணும். ஏன்னா எத்தனையோ மொழிகளில் நான் முன்பு சொன்னது போலவே இந்த பைபிள் இல்லாமல் இருக்கும்போது நம்ம தாய்மொழியில் இந்த பைபிளை கர்த்தர் கிருபையாக கொடுத்துருந்தும்
இதை இரவும் பகலும் வாசிக்காமல் கஞ்சாடையாக பைபிளை ஒரு இடத்துல போட்டுட்டு சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து எனக்கு வேதத்தின் மேலே பிரியம்னு நம்மளும் ஆளோட ஆளாக சேர்ந்து சொல்லிட்டு போனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது ஒரு நாள் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ எழுத படிக்க தெரியாதவர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாருன்னு கேட்டு யாரையோ ஒருவரை உதவிக்கோ அல்லது ஆவியானவருடைய கிருபையை பெற்றோ எழுத்து கூட்டி வாசித்து இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற கிருபை பெற்றவர்கள் எனக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, அவங்களுக்கு ஆனாவுக்கு அச்செழுத்து என்னன்னு நினைச்சியாது தெரியாது. ஆனால் அவர்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்து இந்த வேதத்தை எப்படியாவது வாசித்து ஆகணுமே ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் அரும்பாடுபட்டு ஜெபத்தோடு முயற்சித்து வேதத்தை இன்னைக்கும் வாசிக்கிறவங்கள உயிரோடு நான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சும் ஆமென். இந்த பைபிளை ஒரு கடமைக்காக பயன்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையை நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குங்க. இந்த வல்லமை தான் இந்த வேதத்தின் இனிமையை நமக்கு எடுத்து காட்டும். இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட நீங்கள் இடம் கொடுக்காத வரைக்கும் இது வெறும் தகவல் மாதிரி தான் தெரியும், வெறும் எழுத்து மாதிரி தான் தெரியும், வெறும் வார்த்தை மாதிரி தான் தெரியும், ஏதோ வேதம் சம்பந்தப்பட்ட சில கதாபாத்திரங்களில் வாழ்வில் நடந்த சம்பவம் மாதிரி தான் தெரியும், சில சரித்திரம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஒரு திறந்த இருதயத்தோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இது உங்கள் வாழ்க்கைக்கு இனிமையாய் மாறும், இது உங்களுக்கு மதுரமாய் தோன்றும். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்காமல் ஒரு நாளை நிறைவு செய்தால் அது உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்கள் மனசில் அது ஒரு பெரிய பாதிப்பாக மாறும், வாதிக்கப்படணும். நீங்கள் இன்றைக்கி நான் பைபிள் படிக்காமல் தூங்குறேன் அப்படின்னா அன்றைக்கி உங்கள் மனசு உங்களை என்ன செய்யணும்? வாதிக்கணும். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ தியாகங்கள், எவ்வளோ கிரயம் இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறான்னா அப்போ நம்ம இந்த வேதத்தை எவ்வளோ நேசிக்கணும். இது எனக்கு இனிமை, இது என் நாவுக்கு மதுரம்னு சும்மா பேருக்கு சொல்லாமல் அனுபவபூர்வமாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நாள் முழுவதும் அது நம்முடைய தியானமாக இருக்கட்டும், நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேதமாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை குறித்தே நம்ம என்ன செய்வோம்? பெரையா பட்டணத்தாரை போல இந்த வேதத்தை என்ன செய்வோம்? ஆராய்வோம். அங்கும் இங்கும் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன செய்வோம்? வாசிப்போம். காலையும் மதியமும் மாலையும் இரவும் நடு இரவும் அதிகாலம் எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்போல்லாம் எடுத்து எழுந்திருந்து இந்த வேதத்தை என்ன செய்வோம்? வாசிப்போம். ஜெபத்தோடு வாசிப்போம், பரிசுத்த ஆவியின் துணையோடு வாசிப்போம், முழங்காலில் நின்று வாசிப்போம். இந்த வேதத்தை உயிரை போல நேசிப்போம். இந்த வேதத்தை விட்டு என்னை ஒருவரும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது என்கிற தீர்மானத்தோடு வாசிப்போம். வாசித்து தியானிப்போம், தியானித்து அதன்படி நடப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. இந்த பிளட்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கூலில் காலேஜிலலாம் கை நீட்டி பிளட்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இது மாதிரி நீங்களே ஆண்டவருக்கு முன்னாடி பிளட்ஜ் பண்ணுங்க. டெய்லி இந்த வேதத்தை நான் நேசித்து என்ன செய்வேன்? வாசிப்பேன், தியானிப்பேன். இந்த வேதம் சொல்கிற வழியில் நான் என்ன செய்வேன்? நடப்பேன். தினந்தோறும் இந்த வேதத்தை நான் வாசிக்காமல் தூங்க போக மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தையாவது நான் மனப்பாடமாக என்ன செய்வேன்? பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ தான் நீங்கள் இதனுடைய இனிமையை, இதில் இருக்கிற மதுரத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டி இது வெறும் வார்த்தையாக எழுத்தா உங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். தெய்வ பிள்ளைகளை ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேருக்கு இது கண்ணை திறந்திருக்கு. முதல் முறையாக வாசித்த எத்தனையோ பேருக்கு இது மனதை மாற்றிருக்கு. வேதத்தை கிழிச்சி எறிஞ்சவங்களெல்லாம் மறுபடியும் இந்த வேதம் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கு. கீழே கிடந்த ஒரு வேதத்தின் ஒரு பேப்பரில் உள்ள ஒரு சில வசனங்களை வாசித்து எத்தனை பேர் இந்த இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிற சாட்சி இருக்கும்போது ரட்சிப்பு இருக்குது, பரிசுத்தாவின் வல்லமை இருக்குது, ஆண்டவருக்குள்ளே வாழக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்தும் இந்த வேதம் இனிமையாக இராமல் இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் என் துக்கத்திலேயே அழிஞ்சிருப்பேன். நீங்கள் நிறைய பேர் ஏன் சோகமாக இருக்காங்க? நிறைய பேர் ஏன் விரக்தியில் இருக்காங்க? நிறைய பேர் ஏன் மன உளைச்சலில் இருக்காங்க? நிறைய பேர் ஏன் தங்களுடைய நம்பிக்கையை இழந்து போயிருக்காங்க? நிறைய பேருடைய உள்ளத்தில் ஏன் சோர்வு குடி கொண்டு இருக்கிறதுனா உள்ள என்ன இல்லை? வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை தான் உங்களை இனிமையான அனுபவத்துக்கு நேரம் நடத்தும்.
ஒன்றுமே இல்லாமல் போனாலும் மறுபடியும் நான் எழும்புவேன்னு சொல்லும். ஆமென், அல்லேலூயா. சாம்பலுக்கு பதில் சிங்காரம் வரும்னு சொல்லும். புலம்பலுக்கு பதில் ஆனந்த களிப்பு வரும்னு சொல்லும். துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு அப்போ தான் சொல்லும். ஏன்னா இந்த வசனம் தான் இதெல்லாம் நமக்கு காண்பித்து தருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வேதம் நமக்கு இனிமையாக மாறட்டும். ஆமென். நம்முடைய நாவுக்கு, நம்முடைய இதயத்திற்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிகவும் முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளும் கிருபையை கர்த்தர் இன்று தருவாராக. வசனத்தை உங்களை விட்டு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிச்சிடக்கூடாது. வசனம் கேட்கக்கூடாது. பஞ்சம்லாம் நினைச்சி போகுது, வரப்போகுது. ஒரு காலத்தில் பைபிள் ஒரு வீட்டில் இருந்தால் அவர்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்தெல்லாம் கடந்து தான் அந்த வேதம் என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. இந்த வேதத்தை அழித்தே தீர்வோம் என்று தீர்மானித்த எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த வேதம் இன்றைக்கி என்ன செய்யுது, நிலை. ஏன்னா இதில் உள்ள வல்லமை, இதை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு இனிமையான அனுபவத்தை கொடுக்க முடியாது. ஆகவே வேதம் இனிமையானது என்பதை புரிய கர்த்தர் கிருபை தருவாராக. அதில் உள்ள மதுரத்தை ஒவ்வொரு நாளும் ருசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா இந்த வேதம் எனக்கு இனிமையாக இருக்கணும். இந்த வேத வாசனத்தை வாசிப்பது எனக்கு ஒரு நாள் சங்கடமாக இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை வாசிப்பதை ஒரு நாள் நான் பாரமாக நினைக்கக்கூடாது. இந்த வேத வசனத்தோடு நான் நேரம் செலவு பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது. எனக்கு பைபிள் படிக்க நேரமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேதம் எனக்கு இனிதாய் மாற உதவி செய்யும். எனக்கு இனிமையான அனுபவத்தை அது எனக்கு தரட்டும். இரவும் பகலும் அது எனக்கு இனிதாய் மாறட்டும். அது எனக்கு பிரியமாய் மாறட்டும். தேவனே, இந்த அனுபவம் தெய்வ பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.